ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்துக்குமரன் சூப்பராக வந்துட்டு பொங்கல் விஷஸ் வந்து கொடுத்துருக்காரு. வர்ஷினி வெங்கட்டோட 2 பேருமே வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணி சூப்பராக வந்து இங்கே கேமரா நம்மளை சொல்கிறாங்க. நானும் பார்க்குறேன், மற்றவங்க யாரும் சொல்லுவாங்க. காலையிலேருந்து அந்த டிவி லைவ்லேயே பார்க்குறேன். ஃபேர் பண்ண ஒரு பக்கம் கொதவச்சு உட்காந்துருக்காரு, வகை வகையாக பேசுகிறாரு. சிவகுமார் ஆர்ஜி ஆனந்தியும் பேச ஆரம்பித்தாங்க. ரோடு போய் 6 ரோடு வருன்ற மாதிரி 6 மணி நேரமாக பேசிகிட்டே தான் இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் இப்போ தான் குளிக்க போயிட்டுருக்காங்க. ரயானை போய் குளிக்க சொல்ல சண்டை போகிறாரு. நான் ஜென்ஸ் பார்க்குற பக்கமாக போக மாட்டேன், இந்த பக்கம் தான் குளிப்பேன் அப்படின்னு. என்னத்தை சொல்ல. ஆனால் நம்ம முத்துக்குமரன் சூப்பராக ரெடி ஆகி வந்து இங்கே வந்து வாழ்த்து சொல்கிறாரு, பொங்கல் வாழ்த்து எல்லாருக்குமே அப்படின்னு. அதுவும் இன்றைக்கி 100வது நாளாம். அடேங்கப்பா, 100 நாள் ஆச்சுங்க, சமலை. ஸோ இந்த 100 நாள் முடிஞ்சிச்சு போல இருக்குது. அதனால் இவர் வந்துட்டு இந்த கரும்பு மாதிரி இனிப்பா உங்களுடைய வாக்கே இருக்கட்டும், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பொங்கல் வாழ்த்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி முத்துக்குமரனுக்கு இன்னும் நிறைய ட்விஸ்ட்லாம் காத்துட்ருக்கோம் அப்படிமா தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங் இந்த ப்ரொமோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்ஷிதா வந்து செம்ம காண்டில் வந்துட்டு இங்கே வீட்டுக்குள்ளேயே ஒரு பியா இருக்குது, முத்துக்குமரன் வணக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் அவங்களோட அந்த ஆட்டிடியூடு, அவங்க எவ்வளோ காண்டாக பேசுகிறாங்க அப்படின்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லை, மஞ்சரி உள்ளே வர போகிறாங்க. அவங்க வந்து முத்துக்குமரனுக்கு சாதகமாக இருக்க போகிறாங்களா இல்லை பாதகமாக மாற போகிறாங்கன்றது ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா வெளியில் இன்டர்வியூவில் வந்துட்டு முத்துக்குமரனை நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது என்கிட்ட நிறைய கொஷின்ஸ் இருக்குது, அதெல்லாம் கேட்டிருந்தா இன்னும் நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பேன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வேறு பேசுகிறத நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். சரி, அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட வருகை எப்படி முத்துக்குமரனுக்கு சாதகமாக இருக்க போய் தெரியல. போகும்போது அவர் பேசுகிற எமோஷனலான விஷயங்கள் அதை நிறையா சொன்னார். என்னோடய அக்கா மாதிரி அப்படின்னாரு. அவங்களும் போகும்போது முத்துக்குமரன் ஜெயிச்சுட்டு வாடான்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி வரும்போது அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி இவருக்கு அடிமேல் அடி விழுந்துட்டுருக்கு. அதுவும் ஃபேட்மேன் ஒரு விஷயம் பண்ணதுனால ஃபேட்மேன் அதிலே போட்டு அமுக்குறாங்க. ஒரு நாள் பேசினார், அதுக்கப்புறம் அதை பற்றி பேச நம்ம லைவ் பார்த்து தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு கரையை பூசிட்டாங்க. நீங்கள் வந்து உள்ளே வந்தது பிஆர் வேலை பார்க்கறதுக்கு தான் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.